ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 13 பார்க்கலாம். ருக்கியா கையில் என்னமோ குட்டி மிஷினை வச்சுக்கிட்டு ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவளோட கையும் நடுங்குது. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, இதோட சைடும் வீக்காக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கு ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் இச்சிகோ வீட்டை தான் காமிக்கிறாங்க. இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, ருக்கியா நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்துக்கிறேன், கதவை தொற அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ டென்ஷன் ஆகி அவனே கதவை திறந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ அப்போ அந்த கதவுக்கு உள்ள ருக்கியா காணோம். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, அவள் எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு கேட்குறான். இச்சிகோ நடந்துக்கிட்டே சாப்பிடும் போது யூசு என்ன சொல்றானா, இச்சிகோ மறுபடியும் நடந்துகிட்டே சாப்பிடுறியா, கீழே டேபிள்ல போய் உக்காஞ்சி ப்ராப்பரா சாப்பிடு அப்படின்ட்டு யூசோ சொல்றா. அங்க கட் பண்ணா ஒரு வீட்டுக்கு முன்னாடி 2 பசங்க இருக்காங்க. அதுல அந்த பையன் பேர் ஜின்டா, பொண்ணு பேர் உரு. ஜின்டா அந்த தொடப்பத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்றானா, பிச்சில காத்தடிச்சுச்சா, பவுலர் பாலை த்ரோ பண்ணானா, அதுக்கப்புறம் அது ஒரு பயங்கரமான ஷாட். என்னது அது ஒரு ஃபவுல் பாலா? இப்ப நம்பர் 4ல பேட்டிங்ல இறங்குறது ஜின்டா, பேட்டை பயங்கரமா ஸ்விங் பண்றாரு, ஹோம் ரன் அப்படின்ட்டு ஜின்டா சொல்றான். அதுக்கு உரு என்ன சொல்றானா, ஜின்டா டெசாய் வந்து நம்மள திட்டுவாரு நம்ம கிளீன் பண்ணலனா அப்படின்ட்டு உரு சொல்றா. அதுக்கு ஜின்டா வாய மூடு உரு, நான் க்ளீன் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் டெசாயை பார்த்து பயப்படல. அதுக்கு உரு என்ன சொல்றானா, இல்ல நீ க்ளீன் பண்ணுவ, ஏன்னா நீ டெசாயை பார்த்து பயப்படுற. அதுக்கு ஜின்டா என்ன சொல்றானா, நான் யாரை பார்த்தும் பயப்படல, என்ன அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு தகுதியும் இல்ல அப்படின்ட்டு ஜின்டா சொல்றான். அதுக்கு உரு, எனக்கு தகுதி இருக்கு, நான் உன்னோட 3 வயசு பெரியவ, நான் உன்னோட ஸ்ட்ராங்கராகவும் இருக்கேன், ஸ்மார்ட்டராகவும் இருக்கேன், ஃபாஸ்டாகவும் இருக்கேன் அப்படின்ட்டு உரு சொல்றா. அதுக்கு ஜின்டா தொடப்பத்தை வச்சு உருவ அடிக்க வரான். பின்னாடி ருக்கியா தொடப்பத்தை பிடிச்சி, நீ பெரிய ரவுடி தான் சின்ன பையா, மேனேஜர் இருக்காரா அப்படின்ட்டு கேட்கறா. அதுக்கு உரு ஹலோ அப்படின்ட்டு சொல்றா. அங்க கட் பண்ணா டெசாய் தான் காமிக்கிறாங்க. டெசாய் என்ன சொல்றானா, ஜின்டா இது கடையை திறக்கிற நேரம் இல்ல அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஜின்டா என்ன சொல்றானா, என்ன பிளேம் பண்ணாதீங்க, இவதான் என்ன இப்படி பண்ண வச்சா அப்படின்ட்டு ருக்கியாவை காமிக்கிறான். அதுக்கு டெசாயும், மிஸ் ருக்கியா ஒரு நிமிஷம் நான் மேனேஜரை எழுப்புறேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்படி சொல்லும் போதே யாரும் வெளியே வந்து, ரொம்ப லேட்டு நான் ஏஞ்சிக்கிட்டேன், காலை வணக்கம் டெசாய் ஜின்டா உரோ, வெல்கம் மிஸ் ருக்கியா அப்படின்ட்டு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம நேற்று தான் அதர் சைட்ல இருந்து பொருள் இறக்குமதி கிடைச்சது, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் கேட்கறான். அதுக்கு ருக்கியா ஒரு கிக்கான்ஸ்கி செலஸ்டியல் டெக்ஸ்ட் மெசேஞ்சர் பவர் செல் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அந்த மேனேஜர் என்ன கிரேட் அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ருக்கியா சீப்பஸ்ட் தாங்க அப்படின்ட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம 60 சோமா ஃபிக்சர் இன்டர்னல் சோல் ஃபிக்சிங் மெடிசன் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அந்த மேனேஜர், இது நான் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் இது அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அது மட்டும் இல்லாம இந்த கிகாய் ஃபார்ம்லயே ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல இருந்து வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்றான். அதுக்கு ருக்கியாவும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா இது ஸ்லோ ஆகிக்கிட்டே வருது, ஒரு சில நேரம் இது ரொம்ப மந்தமா இருக்கு அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அதுக்கு அந்த மேனேஜர், நீங்க செக்அப் பண்ணிக்கிறீங்களா, நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன், உடம்புல இருக்க 255 பாடி பார்ட்ஸும் 4999க்கு செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு டயட் கோர்ஸும் ஆஃபர் பண்றேன் அப்படின்ட்டு மேனேஜர் சொல்றான். அதுக்கு ருக்கியா பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்றா. மேனேஜர், உங்க கார்டுல இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ருக்கியா, இல்ல இதுல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போனை காமிக்கிறா. மேனேஜர் போனஸ் மணி அப்படின்ட்டு கேட்கறான். அப்ப இச்சிகோவும் ருக்கியாவும் சேர்ந்து டிஃபீட் பண்ண 4 ஹோலோவும் காமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 3 ஹோலோக்கு எந்த போனஸ் பாயிண்ட்டும் இல்ல, 4வதா இப்ப லாஸ்ட் டிஃபீட் பண்ணாங்கல்ல அந்த ஹோலோக்கு போனஸ் பாயிண்ட். மேனேஜர் என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிடுங்க, இது சின்ன டைம் தான் போனஸ் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு, ஆனா இந்த ஹோலோ 2 சோல் ரீப்பர்ஸை சாப்பிட்டுருக்கு, இதோட போனஸ் பாயிண்ட் 5000 அப்படின்ட்டு மேனேஜர் சொல்றான். ருக்கியா என்ன சொல்றானா, என்னோட ஆர்டர் வந்துருச்சா அப்படின்ட்டு கேட்கறா. அதுக்கு மேனேஜரும் வந்துருச்சு உரு, அதை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்றான். உருவும் ஓகே அப்படின்ட்டு சொல்றான். உரு ஸ்டோரேஜ் ரூம்ல போய் ஒரு பாக்ஸை பிரிக்கிறா. அதுல இருந்து என்னமோ ஒன்றத்தை கொண்டு வந்து ருக்கியா கிட்ட தரா. ருக்கியா, நான் ஆர்டர் பண்ணது இது இல்லையே அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அந்த மேனேஜர், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க ஆர்டர் பண்ணது அவுட் ஆஃப் ஸ்டாக், இப்போ இதுதான் செகண்டா பாப்புலரா இருக்கு, இது இந்த இடத்துக்கு வரதும் ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்றான். அதுக்கு ருக்கியா, சரி நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. அங்க கட் பண்ணா இச்சிகோ ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. கெய்கோ என்ன சொல்றானா, அந்த பறவை கிட்ட, கெய்கோ மெக்ரெகர் 2 பேரும் ட்வின்ஸ், யார மாதிரினா ஹிட்டோசி வின்சென்ட் மாதிரி, சரி இதை சொல்லு அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு அந்த பறவையும் என்னமோ ஓரளவுக்கு சொல்லுது. அதுக்கு கெய்கோ, ரொம்ப க்ளோஸா சொன்ன, நீ பிராக்டிஸ் பண்ணினே இரு அப்படின்ட்டு சொல்றான். மிசோ ஐரோ என்ன சொல்றானா, இந்த பறவை பேசுறது கிராஷ் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு சேட் அப்படின்ட்டு மிசோ ஐரோ கேட்கறான். அதுக்கு சேட் என்ன சொல்றானா, எனக்கு தெரியல, நான் காலைல ஏஞ்சிக்கும் போது இப்படிதான் பேசுச்சு அப்படின்ட்டு சேட் சொல்றான். அதுக்கு மிசோ ஐரோ விசித்திரமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். இச்சிகோ அவனுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இதெல்லாம் அதோட எஃபெக்ட் நினைக்கிறேன் அப்படின்ட்டு இச்சிகோ அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அந்த இடத்துக்கு ருக்கியா வந்து குட் மார்னிங் அப்படின்ட்டு சொல்றா. மிசோ ஐரோவும் குட் மார்னிங் அப்படின்ட்டு சொல்றான். கெய்கோவும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றான். டக்காஷி என்ன சொல்றானா, வழக்கத்துக்கு மாறா நீ லேட்டா வந்திருக்க, அதுவும் வின்டர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ட்டு டக்காஷி சொல்றா. அதுக்கு இச்சிகோ என்ன சொல்றானா, இதெல்லாம் குடும்ப விஷயம் அப்படின்ட்டு சொல்றான். ருக்கியா என்ன சொல்றானா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இச்சிகோ அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு இச்சிகோ, நீ எதனா சொல்லணும்னா இங்கேயே சொல்லு அப்படின்ட்டு சொல்றான். ருக்கியா இச்சிகோ அடிச்சு, இப்போ உன்னோட உடம்பு சரியில்லை இச்சிகோ, நான் உன்னை நர்ஸ் ஆஃபீஸ்க்கு கொண்டு போறேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அங்க இருக்க பசங்களாம் அவ இச்சிகோவையே அடிச்சிட்டான் அப்படின்ட்டு பேசுறாங்க. அங்க கட் பண்ணா ஸ்கூல் பேக் யார்ட்ல ருக்கியா இந்த அப்படின்ட்டு சொல்லி ஒரு சோல் கேண்டியை தரா. இச்சிகோ இது என்னது அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ருக்கியா, கிகோகான் சப்ஸ்டியூட் சோல் பில்ஸ், இது வந்து பிசிக்கல் பாடியில இருந்து சோலை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வரும், இதை நாங்க செத்து போன பணத்துல யூஸ் பண்ணுவோம் அதோட சோலை வெளியே எடுக்கிறதுக்கு, இப்போ இதை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அதுக்கு இச்சிகோ, இதனாலதான் இன்னைக்கு காலைல நீ வீட்டுல இல்லையா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ருக்கியாவும், ஆமா அந்த நாளுக்கு அப்புறம் இது உனக்கு தேவை அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன், நான் சொல்றத கவனி, இந்த மாத்திரையை நீ முழுங்கும் போது டெம்பரரியா ஒரு சோல் உன்னோட பாடியில என்டர் ஆகும், உன்னோட ஓன் சோலை வெளியே தள்ளிவிட்டு நீ ஒரு ஹோலோவை என்கவுண்டர் பண்ணும்போது நான் உன் பக்கத்துல இல்லாத போது இந்த மாத்திரை உன்னோட சோல் ரீப்பரை வெளியே
வெளியே கொண்டு வர உதவும் அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அதான் ருக்கியா அந்த கிளவுஸ் எல்லாம் மாட்டி இச்சிகோவோட உடம்புல இருந்து சோல் ரீப்பரை தனியா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாத்திரையை இச்சிகோ போட்டாலே போதும், சோல் ரீப்பர் அவனோட உடம்புல இருந்து வெளியே வந்துருவான். அவனோட உடம்புல ஒரு டெம்பரரி சோல் என்டர் ஆயிடும். இதுதான் ருக்கியா சொன்ன கான்செப்ட். இச்சிகோ என்ன சொல்றானா கிகோ கன்னா அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ருக்கியா ஆமா அந்த வாத்தோட தலையை தூக்கு, அப்ப ஒரு மாத்திரை வெளியே வரும். இச்சிகோ இது ஒரு சோல் கேண்டி அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ருக்கியாவும் எனக்கு தெரியும், கிகோ கான் கிளினிக்கலான வார்த்தையா இருந்தாலும் இங்க சோல் சொசைட்டில இருக்க ஒரு உமன் சோல் ரீப்பர் தான் இந்த பேரை சூஸ் பண்ணாங்க, அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அதுக்கு இச்சிகோ ஏன் வாத்து அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ருக்கியா கவலைப்படாத, இது ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு, அதனால தான் நான் இதை வாங்கினேன். நான் முதல்ல முயல் தலைக்கு தான் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அதுக்கு இச்சிகோ உனக்கு முயல் தலை வேணுமா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ருக்கியா என்ன அப்படி பார்க்காத, எனக்கு முயல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்றா. இச்சிகோ என்ன சொல்றானா எனக்கு தெரியல இது எப்படி ஒர்க் ஆகும்ட்டு அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ருக்கியா ஒன்னு எடுத்து வாயில போடு, அப்பதான் இது உனக்கு புரியும் அப்படின்ட்டு சொல்றா. இச்சிகோ ஒரு மாத்திரையை எடுத்து வாயில போடுறான். அவனோட உடம்புல இருந்து சோல் ரீப்பர் தனியா வெளியே வந்துடுறான். இச்சிகோ என்ன சொல்றானா இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ருக்கியா சர்ப்ரைஸ் ஆயிட்டியா, இப்ப உன்னோட உடம்பு செத்த போன மாதிரி இருக்காம அதுவே நார்மல் மனுஷங்க எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி நடந்துக்கும். யாருமே இனிமே இச்சிகோ செத்துட்டான் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. இச்சிகோவோட டூப்ளிகேட் சோல் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தான் இச்சிகோ குரோசகி. சீக்கிரமா யாரு தூங்க போறாங்களோ அவங்க தான் சீக்கிரமா எந்திப்பாங்க. இதுதான் என்னோட மோட்டோ அப்படின்ட்டு இந்த டூப்ளிகேட் சோல் சொல்லுது. இதை கேட்ட இச்சிகோ என்ன கொடுமடா இது அப்படின்ட்டு சொல்றான். லுக்கியா என்ன சொல்றான்னா இந்த டூப்ளிகேட் சோலுக்குன்ட்டு ஐடியல் பர்சனாலிட்டிஸ் இருக்கும், இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இங்க சோல் சொசைட்டில இருக்க 108 சயின்டிஸ்டால உருவாக்கணும் அப்படின்ட்டு லுக்கியா சொல்றான். அதுக்கு இச்சிகோ அவன் கோளாராட்டம் நடந்துக்கிறான், அவன் என்னோட கேரக்டரையே ஸ்பாயில் பண்றான் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்றான். அதுக்கு ருக்கியா பெர்ஃபெக்டான டைம், சோல் சொசைட்டில இருந்து ஒரு ஆர்டர் நம்ம ஹோலோவா அங்க ஃபைட் பண்ணும்போது இவன் இங்க பாத்துப்பான் அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. இச்சிகோ நீ என்ன பைத்தியமா அப்படின்ட்டு கேட்கறான். ருக்கியா இச்சிகோ தரத்தரன்னு இழுத்துட்டு போறா. ருக்கியா என்ன சொல்றானா பழம்புறதை நிறுத்து, டியூட்டி நம்மளை அழைக்குது அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அதுக்கு இச்சிகோ அந்த டூப்ளிகேட் சோல் கிட்ட கிளாஸ்ல இருக்க யாரையும் கலாய்க்காத, கிளாஸ்ல போய் கம்னு உட்காரு அப்படின்ட்டு இச்சிகோ சொல்றான். அதுக்கு அந்த டூப்ளிகேட் சோலும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுது. அது மட்டும் இல்லாம உங்களோட டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த டூப்ளிகேட் சோல் சொல்லுது. இங்க கட் பண்ணா மேனேஜரையும் அந்த ஸ்டோரேஜ் ரூமையும் தான் காமிக்கிறாங்க. மேனேஜர் என்னமோ ஒரு டப்பாவை பார்த்துட்டு என்ன ஓ கதை இப்படி போதா அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்றான். எனக்கு தெரிஞ்சு குரு வந்து அந்த கேண்டியை மாத்தி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இதை நம்ம அடுத்த சாப்டர்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சாப்டர் 30 முடியுது. பை கைஸ், பீஸ்.